ஹலோ வணக்கம். இது மதுரா கம்ப்யூட்டர்ஸ். நீங்க ஹெச்பி லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கீபோர்டு ஆட்டோமேட்டிக்கா நம்பர்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு எக்ஸல் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு கீபோர்டு தான் ப்ராப்ளம், இல்ல டெஸ்ட் ப்ராப்ளம். டெஸ்ட் நாங்க ஆல்ரெடி கிளியர் பண்ணி பார்த்துட்டோம். டெஸ்ட் ப்ராப்ளம் இல்ல, இது கீபோர்டு தான் கம்ப்ளைண்ட். ஆட்டோமேட்டிக்கா கீ ஓடிக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு எப்பவுமே கீபோர்டு ரீப்ளேஸ் பண்றதுக்கு பேக் சைட்ல இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா இதே ரிமூவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மதர் போர்டுக்கு உள்ளே 2 ஸ்க்ரூ இருக்கும். சொன்ன பாத்தீங்களா, நான் கலெக்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ, செகண்ட் ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ இருக்கும். 2 கலெக்டர்னா கீபோர்டு ரிமூவ் பண்ண முடியும். 2 கழட்டிட்டேன். இப்ப லேப்டாப் அப்படியே திருப்புறோம். திருப்பிட்டு ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு சின்ன ஆங்கிள் மாதிரி ஏதாச்சும் வச்சுட்டு புல் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் கீபோர்டு வெளியில வந்துடும். சிங்கிள் ஹேண்டா யூஸ் பண்றது. புல் பண்ணி வெளில எடுத்துட்டேன். இந்த இடத்துல டேக் இருக்கும், இந்த இடத்துல டேக் இருக்கும். 2யும் அப்படியே அழகா ரிமூவ் பண்ணிடுவீங்க. இது புது கீபோர்டு. இது கீபோர்டு கரெக்டா ஒட்டுறதுக்காக அந்த ஸ்டிக்கர் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நீங்க எந்தெந்த இடத்துல கலெக்டிங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே இடத்துல மீண்டும் அந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் போற மாதிரி நீங்க பண்ணணும். ப்ராப்பரா வீடியோ எடுக்கல, இதுதான் நோட்ஸ். ஓகேவா? மீண்டும் ஃபிட் பண்ணி பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை இமீடியட்டா பண்ணி கொடுத்தோம்னா மீண்டும் மாட்டிட்ட உடனே அந்த கீ ஸ்க்ரூவையும் போடணும். அப்பதான் கரெக்டா ஃபிட் ஆகி உட்காந்துருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு மாதிரியா தொலை இருக்கும். ஓகே, உங்களுக்கு கீபோர்டு மாத்துறது, லேப்டாப் சர்வீஸ் இருந்தா மேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் பண்றதா ஷேர் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி வச்சு சேவ் பண்ணி வச்சுருங்க. மாத்தி சென்னை பாடியில தான் இருக்கு. தேங்க்யூ.